தந்தை, மைந்தன், தூயாவின் திருப்பெயரால் ஆமேன். சற்று நேரம் நாம் அமைதியாக அமர்ந்து கடவுளுடைய இருப்பு நிலையை உணர்ந்தவர்களாக நாம் அந்த வழிபாட்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இறைவேண்டல் செய்வோம். எங்களை பாதுகாத்து பராமரித்து வழிநடத்துகின்ற அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 2020 ஆண்டிலே கர்த்தாவே 9 மாதங்களை உம்முடைய கிருபை நிமித்தமாக கடக்க செய்து 10ஆம் மாதத்தின் 1ஆம் வாரத்திலே உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை வழிபட நீர் இன்றைக்கு கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்திற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். கடந்த 6 மாத காலங்களாக திருச்சபை மூடியிருக்கின்ற சூழலை மாற்றி இன்றைக்கு நாங்கள் வழிபட வந்திருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த வழிபாட்டு முழுவதுமாக நீர் எங்கள் மத்தியில் உம்முடைய இருப்பு நிலை இருத்தலாக்கி நாங்கள் வழிபடுகின்ற போது நீர் மகிமை பெற வேண்டும் கொண்டாடுகின்றோம். உம்மை நாங்கள் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் வழிபட நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் நாங்கள் கொண்டாடுகின்றோம். இது அனைத்தும் நாங்கள் இறைமைந்த இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரால் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். இந்த வழிபாட்டு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் நம்மை பாதுகாத்து வழிநடத்துகின்ற மூவரு கடவுள் திருப்பெயரால் வாழ்த்தி வரவேற்கின்றேன். வழிபாட்டிற்கு துவக்கமாக நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய பாமாலையில் 22ஆம் பாமாலை தூய 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 என்ற பாடலை நாம் கேட்போம். Alleluia, sarva valla நாதா, தேவரீர்க்கே நாளும் சங்கீதம் ஏறுமே. தூய தூய தூயா மூவரான ஏகா திரியேகரே. தூய தூய தூயா அன்பர் சூழநின்று தெய்வ ஆசனம் முன்னர் தம் கிரீடம் வைப்பாரே. கேருபீம் சேராபீம் தாழ்ந்து போற்ற பெற்று ஈன்றென்றும் வீட்டாள் வீரநாதியே. தூய தூய தூயா ஜோதி பிரகாசா பாவ கண்ணால் உந்தன் மாண்பை காண யார் வல்லோ. நீரே தூய தூய மனுவாக்கு கேட்டா மாட்சிமை தூய்மை அன்பும் நீரைந்தோ. தூய தூய தூயா சர்வ வல்ல நாதா, வானம் பூமி ஆழி உம்மை ஸ்தோத்தரிக்குமே. தூய தூய தூயா மூவரான ஏகா காருண்யரே. தூய திரியேகரே.
இரண்டாம் ஆராதனை முறையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாக இருக்கிறார். அவரை தொழுது கொள்வதில் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். இதில் களி கூர்ந்து மகிழ கடுவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. திரியேக கடவுளை போற்றுதல். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவமுடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் ஆராதனைகளையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். பாவரிக்கை. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிகர்களாவோம். நமக்குள் உண்மை இல்லை. நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்விதமும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் நம்பத்தக்கவரும் நீதியுமுள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனதற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்லப்படுவதற்கு நாம் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரன் ஒருவனாக என்னை வைத்துக்கொள்ளும் என்பேன். கடவுள் ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. மன திரும்பி சுவிசேஷத்தில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவனுக்காக பரிதபிக்க முடியாத பிரதனாஸ் நமக்கு இராமல் எல்லாவிதத்தும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாத பிரதனாஸ் நமக்கு இருக்கிறார். நாம் சற்று நேரம் அமைதியாக அமர்ந்து நம்முடைய பாவங்களை நாம் உணர கடுவோம். சர்வ வல்லமுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். நாம் யாவரும் சேர்ந்து முதலாம் பாவரிக்கை ஜெபத்தை ஏறெடுப்போம். சர்வ வல்லமையுள்ள மிகப்பெரிய பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உம்முடைய வழிகளை விட்டு வழிகளை போடுவோம். எங்களது யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிக இணங்கி நடந்தோம். உம்முடைய பரிசுத்த விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவர்களை செய்யாமல் செய்யத்தகாதவர்களை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீரின் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருள் செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நீர் பாக்கியமுள்ள குற்றவாளியாகிய எங்களுக்கு இரங்கும். தப்பிதங்களை அறிக்கிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் நெருக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியுள்ளவர்களாக நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். பாவ மன்னிப்பின் உறுதியை பெற்றுக்கொள்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்பதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக.
ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாமம் துதிக்கப்படுவதாக. இந்நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் படிக்க கேட்போம். முதலாம் ஒப்பந்த நூல் திருமறை பகுதியாக டேனியல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனம் துவங்கி 30ஆம் திருவசனம் வரை. First Testament reading taken from the book of Daniel chapter 3 verse beginning from 12 to 30. இந்நாளுக்குரிய நற்செய்தி பாடமாக தூய லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் திருவசனம் துவங்கி 20ஆம் திருவசனம் வரை படிக்க கேட்போம். The Gospel according to St. Luke chapter 10 verse beginning from 1 to 20. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் யாவரும் இணைந்து நம்முடைய கீர்த்தனைகளில் 237ஆம் கீர்த்தனை தந்தானே துதிப்போமே என்ற பாடலை நாம் கேட்போம். பொய்யாரத்து சியோனே, நீயும் மெய்யாக களி கூர்ந்து நீந்து. பொய்யாரத்து சியோனே, ஐயன் இயேசு புனின் கையில் கூப்பி துதி செய்வோவையே மதிக்கொள்ளுவையே. நாமும் ஐயன் இயேசு புனின் கையில் கூப்பி துதி செய்வோவையே மகிழ்கொள்ளுவையே. நாமும் தந்தானே துதிப்போமே. சபையோரே கவி பாடி பாடி தந்தானே துதிப்போமே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கண்ணார களித்தாயே, நன்மை காட்சியை கண்டு ரசித்து புசி
எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்ற அன்பின் கடவுளே, இந்த புதிய நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 6 மாதங்களுக்கு பிறகு கர்த்தாவே, உம்முடைய சன்னிதானத்தில் நாங்கள் அமர்ந்து உம்மை நாங்கள் வழிபட நீர் கொடுத்திருக்கின்ற இந்த தருணத்துக்காக, இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்தில் உம்முடைய திருவசனங்களை நாங்கள் தியானிக்கின்ற போது நீர் எங்களோட பேசும், எங்களுடைய மனதின் சிந்தனைகளை நீர் கட்டுப்படுத்தும். உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ தொடர்ந்து நீர் எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் நாங்கள் மன்றாடுகின்றோம். உம்முடைய திருப்பெயரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு வந்திருக்கின்ற உங்கள் யாவரையும் மறுபடியும் மூவரு கடவுள் திருப்பெயரால் வாழ்த்துகின்றேன். பிரியமானவர்களே, இந்த வழிபாட்டில் நாம் அமர்ந்து கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாளாக இது இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 6 மாதங்களாக நாம் திருச்சபையில் வழிபாட்டு நடத்த முடியாத சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு வந்தோம். இப்பொழுதும் அத்தகைய சூழல் நாம் வாழ்ந்து கொண்டு தான் வருகின்றோம். ஆனாலும் கடவுளுடைய கிருபை நிமித்தமாக இன்றைக்கு நாம் ஒன்றிணைந்து கடவுளை வழிபட நாம் வந்திருக்கின்ற நேரத்தில் கடவுள் நம்மை தொடர்ந்து ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கிறார், நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார் என்ற நிச்சயத்தோடு இன்றைய செய்திக்குள்ளாக நாம் கடந்து செல்வோம். இன்றைக்கு நாம் இறை மக்களுடைய ஞாயிற்றாக நாம் ஆசரித்து கொண்டு வருகின்றோம். அதாவது லேட்டி சண்டே. கிறிஸ்துவை பின்பற்றுபவர்களாக நாம் கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக இருக்கின்றோம். சாட்சியுள்ள வாழ்க்கை எவ்வாறு நாம் வாழ வேண்டும், எவ்வாறு வாழ முடியும் என்று தான் இன்றைக்கு இருக்கின்ற செய்தியாக இருக்கிறது. விட்னஸ் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில் மார்த்தியா என்ற வார்த்தை பயன்படுத்துவதை பார்க்கின்றோம். இதனுடைய பொருள் என்னவென்று பார்க்கின்ற போது ஒரு நபர் ஒருவரை குறித்து சாட்சி சொல்வது அல்லது சாட்சியாக இருப்பது என்று பொருளாக இருக்கிறது. இதே பழைய ஏற்பாட்டு நூலில் நாம் பார்க்கின்ற போது இது கடவுள் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார் என்று சாட்சியாக ஒரு பகுதியில் நாம் சென்று பார்க்கலாம். அதே போல நாம் பார்க்கின்ற போது இது நினைவுக்குரிய அடையாளமாகவும் சாட்சிகளை வைக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 27ஆம் திருவசனத்திலே பார்க்கின்ற போது இஸ்ரவேல் மக்கள் யோர்தானை கடக்கின்ற போது யோசுவாவும் அங்கிருந்த 12 தலைவர்களும் என்ன செய்கிறார் என்றால் 12 கற்களை யோர்தான் நதியில மதியத்தில் வைத்து அது நினைவு சின்னமாக வைக்கிறார்கள். அது ஒரு சாட்சியாக இருக்குது. என்ன சாட்சி என்றால் கடவுள் எங்களை எவ்வாறு வழிநடத்தினார் என்ற ஒரு சாட்சியாக அது இருக்கிறதை பார்க்கின்றோம். யோபுடைய புத்தகத்தில் பார்க்கின்ற போது யோபு சொல்கின்ற காரியம் என்னவென்றால், நான் நீதிமானாக இருக்கின்றேன், இதற்கு யார் சாட்சி என்றால் கடவுளே சாட்சியாக இருக்கிறார் என்று அவர் அங்கே சொல்கிறதை நாம் பார்க்கின்றோம். அதே போல பழைய ஏற்பாட்டு நூலில் பார்க்கின்ற போது ஏதாவது குற்றம் நேரிட்டால் மோசேயுடைய சட்டம் பிரகாரமாக அந்த குற்றத்திற்கு இவர்கள் குற்றம் செய்தார்கள் என்று 2 நபர்கள் சாட்சிகளாக இருக்க வேண்டும். அந்த நபர்களுடைய தீர்ப்பின் அவர்களோ அந்த தீர்ப்புடைய முதல் நபராக இவர்கள் தான் அந்த தீர்ப்பை நிறைவேற்றுகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று அங்கே பழைய ஏற்பாட்டு நூலில் வருகின்ற சாட்சி குறித்த ஒரு கட்டளையும் அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். இதே புதிய ஏற்பாட்டு நூலில் நாம் பார்க்கின்ற போது புதிய ஏற்பாட்டு நூலில் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றின மக்கள் இயேசு கிறிஸ்துடைய சாட்சிகளாக இருக்கிறார்கள் என்று அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். நாம் படிக்கேட்ட லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் திருவசனம் வரை பார்க்கின்ற போது இயேசு கிறிஸ்து 70 நபர்களை 2 மக்களாக அனுப்புகிறார். எதற்கென்றால் அவர் சொல்லிக் கொடுத்த அனைத்து காரியங்களையும் அங்கே உலகத்திற்கு அங்கே இருக்கிற மக்களுக்கு அது சாட்சியாக பகிர்வதற்கு அங்கே அவர் அங்கே அனுப்புகிறதை பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவருடைய சீடர்கள் சாட்சி பகிர்வதை பார்க்கின்றோம். நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்று நாங்களே சாட்சிகள் என்று அவர் பகிர்கிறதை பார்க்கின்றோம். பவுல் அடியாரும் எழுதுகின்ற போது இயேசு கிறிஸ்துடைய அனைத்து செயல்பாடுகளும் நான் சாட்சியாக இருக்கின்றேன் என்று அவர் சொல்கிறார். சீடர்களும் அதே தான் சொல்கிறார் பார்க்கின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பேதுருவுடைய அந்த உரையாடல் பார்க்கின்ற போது அவர் சொல்கிறார், இது அனைத்து காரியங்களுக்கும் நாங்கள் சாட்சிகளாக இருக்கின்றோம் என்று. என்றால் இன்றைக்கு நாம் கிறிஸ்துவர்களாக எத்தகைய சாட்சியுள்ள வாழ்க்கையாக வாழ்கின்றோம், எத்தகைய சாட்சிகளாக நாம் இருக்கின்றோம் என்று நாம் படிக்கேட்ட தானியேல் 3ஆம் அதிகாரம் 12ஆம் திருவசனத்திலிருந்து 30ஆம் திருவசனம் வரை சற்று நாம் தியானிப்போம். 605ஆம் ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன் நேபுகத் நேசார் என்ற ஒரு அரசர் பாபிலோன் அரசராக இருக்கிறார். அவர் எருசலேமை கையாளு கொடுக்கிறதை பார்க்கின்றோம். சிறைக்குள்ளாக எருசலேம் போகிறது. சிறைக்கு போகின்ற போது
அடிமை வாழ்க்கைக்குள்ளாக செல்கின்ற போது அந்த பாபிலோன் அரசர் என்ன செய்கிறார் என்றால் அங்கிருந்த செல்வத்தையும், எருசலேமில் இருந்த செல்வத்தையும், அதே போல சுலமான மக்களையும், வாலிபர்களை அவர் தெரிந்து கொண்டு அடிமையாக கொண்டு செல்கிறதை பார்க்கின்றோம். அந்த ஒரு சூழலில் தான் 4 நபர்கள், வாலிபர்கள் அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். தானியேல், ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ என்ற 4 மக்கள் அங்கே வருகிறதை பார்க்கின்றோம். இவர்களும் அங்கே செல்கிறார். 1ஆம் அதிகாரத்தை நாம் அதை பார்க்கின்றோம். 3ஆம் அதிகாரத்தில் அங்கே அந்த அரசர் நேபுகத்நேசர் என்ன செய்கிறார், ஒரு உயர்ந்த ஒரு சிலையை செய்கிறார். 90 அடிக்கு ஒரு சிலையை செய்துவிட்டு, அந்த சிலையை செய்த பிறகு அவர் என்ன செய்கிறார், அங்கிருந்த அனைத்து அவருடைய மினிஸ்டர்ஸ், அனைத்து மந்திரிகளும் என்ன சொல்கிறார் என்றால், இந்த சிலையை அங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும், அனைத்து ஜாதியுள்ள மக்கள், அனைத்து சமயத்தை சார்ந்த மக்கள், அனைத்து நாட்டின மக்கள் இந்த சிலையை வழிபட வேண்டும் என்று அங்கே ஒரு கட்டளையை பார்க்கிறதை பார்க்கின்றோம். அங்கே இசைக்கருவிகள் வாசிக்கப்படும். இசைக்கருவிகள் எப்பொழுது வாசிக்கப்படுகிறதோ அப்பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அனைவரும் அது சாஷ்டாங்கம் விழுந்து அதை வணங்க வேண்டும் என்ற ஒரு கட்டளை பார்க்கிறதை பார்க்கின்றோம். அப்போ அந்த ஒரு சூழலில் தான் அங்கிருந்த மந்திரிகள் அனைவரும் அங்கே நேபுகத்நேசர் வந்து சொல்கிறார், அனைத்து மக்களும் உம்மை வழிபடுகிறார்கள், உம்முடைய சிலையை வழிபடுகிறார், ஆனால் 3 பேர் தான் உம்மை வழிபடுவதில்லை. யார் என்று பார்க்கும்போது அது யூதராக இவர்கள் இருக்கிறார். சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவர் 3 வழிபடுவதில்லை என்று அங்கே சொல்கிறதை அங்கே பார்க்கின்றோம். அதற்கு பிறகு வருகின்ற நிகழ்வை நாம் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். இந்த இடத்துல சாட்சியாக இருப்பது என்பதற்கு என்ன பொருளாக இருக்குது என்ற இந்த காரியத்திலே, அதாவது சிலையை செய்து வைத்து வணங்க வேண்டும் என்று சொல்கின்ற போது இது யூதர்களுக்கு, யூத நம்பிக்கைக்கு விரோதமான ஒரு காரியமாக இது இருக்கிறது. யூதர்கள் யாவே கடவுள் ஒருவரை மட்டும் வழிபடுகின்ற மக்களாக இருக்கிறார்கள், அவரை மட்டும் பணிந்து கொள்கின்ற, அவர் மேல் மட்டும் நம்பிக்கை வைக்கின்ற மக்களாக இருக்கிறார்கள். அதைத்தான் இந்த 3 நபர்களும் செய்கின்ற காரியமாக இருக்கிறது. நாங்கள் எங்கள் கடவுளை தவிர மற்ற கடவுளை நாங்கள் வழிபடுவதில்லை, எங்களுடைய கடவுள், நாங்கள் நம்புகின்ற கடவுள் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார் என்று சாட்சியாக அங்கு நிற்கிறதை பார்க்கின்றோம். என்றால் அங்கே கடவுளுக்கு விரோதமான காரியத்தை இந்த 3 நபர்களும் எதிர்க்கிறதை பார்க்கின்றோம். முதலாவதாக நாம் இங்கே பார்ப்பது, நாம் கிறிஸ்துவுடைய சாட்சியாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற போது சமுதாயத்தில் நடைபெறுகின்ற அநீதிகளும் அல்லது கடவுளுக்கு விரோதமாக நடைபெறுகின்ற தவறான காரியங்களுக்கு நாம் எதிர்த்து நிற்பதே முதலாவது வருகின்ற காரியமாக இருக்கிறது. ஒரு 4-5 நாட்களுக்கு முன்பதாக ஒரு பரபரப்பான ஒரு செய்தி வந்ததை நாம் பார்க்கின்றோம். ஹத்ராஸ் என்ற ஒரு இடத்துல யூபியிலே ஒரு 19 வயது பெண் பாலியல் வன்முறைக்குள்ளாக ஆட்படுவதை பார்க்கின்றோம். இது கடவுளுடைய செயலுக்கு விரோதமான ஆன செயலாக இருக்குது. சாட்சிகள், கிறிஸ்துவ சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்றால் இன்றைக்கு அதற்கு எத்தகைய மறுமொழியை நாம் கொடுக்கின்றோம், அந்த பெண்ணுக்கான அநீதியை நாம் எவ்வாறு குரல் கொடுக்கின்றவர்களாக இருக்கிறோம் என்றும் நாம் சற்று சிந்திக்க வேண்டும். என்றால் முதலாவதாக கடவுளுடைய சாட்சிகளாக, கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக நாம் இருக்கிறோம் என்றால் எங்கே தவறு நடக்கிறதோ அதை எதிர்க்கின்றவர்களாக, அதை தட்டி கேட்கின்ற நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று முதலாவதாக நாம் பார்க்கின்றோம். அந்த காரியத்தை தான் இங்கே 3 நபர்கள் ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ செய்கிறதை பார்க்கின்றோம். தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்களை நாம் பார்க்கின்ற போது மறுபடியும் அந்த மந்திரிகள் என்ன செய்கிறார் என்றால், அங்கே நேபுகத்நேசர் சென்று இந்த 3 பேர் உம்மை வழிபடவில்லை என்று அவர்கள் புகார் கொடுக்கின்ற போது அப்பொழுது அந்த அரசு என்ன செய்கிறார், அவர்களை அழைத்து மறுபடியும் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கின்றேன், மறுபடியும் இசைக்கருவிகள் வாசிக்கப்படுகின்ற போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நீங்கள் அதை வணங்க வேண்டும் என்று அங்கே கட்டளையை இடுகிறதை பார்க்கின்றோம். அப்பொழுது கட்டளை இடுகின்ற போது அவர் அங்கே சொல்கின்ற காரியம், அந்த 3 நபர்கள் சொல்கின்ற காரியம் என்னவென்று சொல்கின்ற போது, நாங்கள் நம்புகின்ற கடவுள் உண்மையுள்ள கடவுளாக இருக்கிறார், எங்களை அவர் காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றினாலும் சரி நாங்கள் என்ன செய்வோம், இந்த சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம். என்றால் நாங்கள் நம்புகின்ற கடவுள் எங்களை விடுவிப்பார், அது விடுவிப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருக்கிறது, ஆனாலும் அவருடைய சித்தம் இல்லை என்று எங்களை விடுவிப்பே இல்லை என்றாலும் நாங்கள் இந்த சிலையை நாங்கள் வழிபட மாட்டோம் என்றால். இரண்டாவதாக நாம் பார்ப்பது, நாம் சாட்சிகளாக இருக்கிறோம் என்று சொல்கின்ற போது கடவுளுக்கு உண்மையுள்ளவர்களாக, அவரை மட்டும் பற்றி கொள்கிறவர்களாக, அவர் மேல் முழுதுமாக நாம் நம்பிக்கை கொண்டவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் அல்லது துக்கங்கள் நிறைந்த சூழலில் வருகின்ற போது, உதாரணத்துக்கு நம்முடைய குடும்பத்தாரில் யாராவது ஒருவர் பலவீனமாக இருக்கின்ற போது நாம் மன்றாடுகிறோம், கடவுளே நான் உன்னை நம்பியிருக்கின்றேன், இவர்களை காப்பாற்றும். அவர் மரித்து போனால் என்றால் நம்முடைய
நம்பிக்கை அங்கே தளருகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆனால் இந்த இடத்துல இந்த 3 நபர்கள் சொல்கின்ற காரியம் என்றால், என்னுடைய கடவுள் எங்களை காப்பாற்றுகின்றவர்களுக்கு அவர் ஆற்றல் உடையவர்களாக இருக்கிறார், ஆனாலும் எங்களை காப்பாற்றவில்லை என்றாலும் நாங்கள் கடவுளை நம்பித்தான் இருக்கோம், நாங்கள் கடவுளை சார்ந்து தான் இருப்போம் என்று இவர் இங்கே சொல்கிறதை பார்க்கின்றோம். சாட்சிகளாக இருக்கின்ற போது நம்முடைய நம்பிக்கையும் கடவுளை முழுதுமாக நம்புகின்றவர்களாக இருக்க வேண்டும் என்று இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம். Absolute trust in God who is able to do all things என்று இரண்டாவதாக நாம் பார்க்கின்றோம். Firstly we see witness is to refuse what is against God's justice. Secondly, witness is to have absolute trust in God. தொடர்ச்சியாக வருகின்ற வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது நேபுகத்நேசார் கோபம் கொண்டு என்ன செய்கிறார் என்றால், ஒரு எரிகின்ற அக்னியிலே இவர்களை போடுவதற்கு ஆயத்தம் இருக்கிறதை பார்க்கின்றோம். இவர்கள் இத்தகைய காரியத்தை அரசருக்கு விரோதமாக செய்தார் என்று சொல்கிறார். அந்த எரிகின்ற அருகை 7 முறை அதிகப்படுத்துகிறதை பார்க்கின்றோம். இவர்களை கட்டிவிட்டு அங்கே கொண்டு செல்கின்ற நபர்கள் எரிந்து போகிறார். ஆனால் இவர்கள் அந்த அக்னியில் விழுந்த போது இவர்கள் எரிந்து போவதில்லை என்றால், அங்கே பார்க்கின்ற போது நேபுகத்நேசார் பார்க்கிறார், 3 நபர்களை தான் நாங்கள் அந்த அக்னியில் போட்டோம், நெருப்புல போட்டோம், ஆனால் இப்பொழுது எத்தனை நபர்கள் இருக்கிறார்கள்? 4 நபர்கள் இருக்கிறார்கள் என்றால் யார் அந்த 4வது நபர்? அதுதான் கடவுளாக இருக்கிறார் என்றால் இவர்களை கடவுள் பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்று அங்கே நேபுகாத்நேசர் அறிந்து அவர்களை அதிலிருந்து வெளியேற்றி அப்பொழுது அவர் சொல்கிறார், நீங்கள் நம்புகிற கடவுள் உண்மையுள்ளவர்களாக இருக்கிறார், உங்களுடைய நம்பிக்கை வீண் போகவில்லை, நீங்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள், நீங்கள் அவர்களுக்கு சாட்சியாக கடவுளுக்கு சாட்சியாக இருக்கிறீர்கள் என்று அவர் சொல்லி, அது மட்டுமல்லாமல் அவர் என்ன செய்கிறார் என்றால், இந்த நாட்டில் இருக்கின்ற அனைத்து மக்களும் யாரும் ஷாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோவுடைய கடவுளுக்கு விரோதமாக யாரும் பேசக்கூடாது என்று அவர்களை ஒரு உயர்ந்த இடத்திற்கு அவர்களை ப்ரமோட் செய்கிறதும் நாம் அங்கே பார்க்கின்றோம். என்றால் மூன்றாவதாக பார்க்கின்ற போது நம்முடைய சாட்சியுள்ள வாழ்க்கை பிறர் மக்களையும் சாட்சியுள்ள வாழ்க்கைக்கு கொண்டு வருகின்ற ஒரு செயலாக, கொண்டு வருகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும் என்று மூன்றாவதாக நாம் பார்க்கின்றோம். Witness of people of God is to enable others to see the presence of God in our life. நம்முடைய வாழ்க்கையில் கடவுளுடைய செயல் இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ள அத்தகைய சாட்சியுள்ள வாழ்க்கையிலே நாம் வாழ வேண்டும் என்று மூன்றாவதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். நம்முடைய வாழ்க்கை பிறருடைய நம்பிக்கைக்கு ஒரு ஊந்துதலாக இருக்க வேண்டும், அவருடைய நம்பிக்கை வளரப்படுவதற்கு அது உதவியாக இருக்க வேண்டும் என்று நாம் இங்கே கடைசியாக பார்க்கின்றோம். நாம் வாழ்கின்ற சூழல் தற்போது கொடூரமான ஒரு சூழலாக இருக்கிறது, கொரோனா நிறைந்த சூழலாக இருக்கிறது. எங்கே பார்த்தாலும் நமக்கு அறிந்த மக்கள் அலைந்த மக்கள் நியூஸில் போட்டாலே இத்தனை நபர்கள் மடித்து போனார் என்று நாம் பார்க்கின்றோம். பல மாதங்களாக நாம் மன்றாடி கொண்டு வருகின்றோம், நம்முடைய நம்பிக்கையும் சற்று தளர போகின்ற ஒரு சூழலிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் தொடர்ந்து கடவுள் நம்மோடு இருக்கிறார், கடவுளுடைய கிருபை நம்மோடு இருக்கிறது, அந்த நம்பிக்கையோடு நாம் ஜீவிக்கின்ற போது உண்மையாகவே நாம் கிறிஸ்துவுடைய சாட்சிகளாக நாம் வாழ்வோம். அத்தகைய சாட்சியுள்ள வாழ்க்கையில் தான் சீடர்களும் செய்தார்கள், அவர்கள் இரத்த சாட்சிகளாக மரித்தார் என்று பார்க்கின்றோம். என்றால் நாம் சாட்சிகளாக வாழ்கிறோம் என்று பார்க்கின்ற போது நம்மை ஒரு தீங்கும் அணுகாது. இந்த இடத்திலே நாம் பார்க்கின்ற போது அங்கே அக்னிஜ்வாலை எரிகிறது என்று பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் வருகின்ற கஷ்டங்களுக்கு துன்பங்களுக்கு நாம் அதை என்ன செய்யலாம், ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். என்றால் அத்தகைய கஷ்டங்கள் அத்தகைய சூழலில் நாம் வாழ்ந்தாலும் அது நம்ம என்ன செய்யாது, ஒன்றும் செய்யாது. கடவுள் நம்மை பாதுகாக்கின்றவராக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். என்றால் இதே தான் மோசையுடைய எரிகின்ற முட்செடியிலும் பார்க்கணும். இத்தகைய காட்சி தான் ஒப்பிட்டு நாம் பார்க்கலாம். அங்கே எரிகின்ற முட்செடி இருக்கிறது, ஆனால் அந்த முட்செடி என்ன ஆகலைங்க, எரியவில்லை. அது எதற்கு அடையாளமாக இருக்குது என்று பார்க்கிற போது எகிப்திலே வாழ்கின்ற மக்கள், இஸ்ரவேல் மக்கள் அடிமையிலே இருக்கிறார்கள், பல கஷ்டங்களையும் பல துன்பங்களையும் அவர்கள் அனுபவிக்கின்ற போதும் அவர்களுக்கு ஒன்றும் ஆகவில்லை. கடவுள் அவர்களோடு இருக்கிறார் என்று. என்றால் கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கஷ்டங்களை நாம் சந்திக்கின்ற போது, துன்பங்களை நாம் எதிர்கொள்கின்ற போது கடவுள் எங்கே இருக்கிறார் என்றால் நம் மத்தியிலே தான் அவர் இருக்கிறார். அந்த அக்னி எரிகின்ற போது 3 நபர்கள் மட்டும் அங்கே இருந்தார் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள், ஆனால் 4வதாக இருக்கிறார். என்றால் அந்த கஷ்டத்தின் மத்தியிலும் கடவுள் அவர்கள் மத்தியில் இருக்கிறார். அதுதான் சாட்சியாக இருக்கிறது என்று பார்க்கின்றோம். நம்மளுடைய வாழ்க்கையிலும் பல கஷ்டங்கள், பல சோதனைகள் நேரிடுகின்ற போது நம் கடவுளை சார்ந்து கடவுளை முழுதுமாக நம்புகின்ற போது கடவுள் ஒருபோதும் நம்மை கைவிடாமல் நம்மை வழிநடத்துகின்றவராக இருக்கிறார், பாதுகாக்கின்றவர்களார். அதற்கு நாம் சாட்சிகளாக வாழ்வோம். சாட்சிகளாக வாழ கடவுள் நம்மை அழைப்பை கொடுக்கின்றவராக இருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் உண்மை உள்ளவர்களாக, உண்மையான சாட்சி உள்ளவர்களாக நாம் வாழ கடவோம்.
ஆமேன். இறை வேண்டல் செய்வோம். அன்பு நிறைந்த கடவுளே, எங்கள் மத்தியில் வாசம் பண்ணுகின்றவரே, இந்த நாளுக்காக, இந்த வழிபாட்டிற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நேரத்திலும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கின்றவராக இருக்கின்றீர் என்ற வாக்குறுதியை கொடுக்கின்றவராக இருக்கிறீர். உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ்வதற்கு நீர் எங்களுக்கு அழைப்பு கொடுக்கின்றவராக இருக்கின்றீர். நாங்கள் இத்தகைய கொடூரமான சூழல் நாங்கள் வாழ்ந்தாலும் நீர் எங்களை மீட்க வல்லவரல்லா கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை நீர் மீட்ட கடவுளாக இருக்கின்றீர். இஸ்ரவேல் மக்களை நீர் அடிமை வாழ்க்கையில் மீட்ட கடவுளாக இருக்கின்றீர். எங்களை பாவத்தில் மீட்ட கடவுளாக இருக்கின்றீர். அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். அதே போல இந்த கொடூரமான இந்த நாட்களிலிருந்து நாங்கள் மீண்டு வர, தொடர்ந்து உம்முடைய நம்பிக்கையில் நாங்கள் ஜீவிக்க, உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு துணை புரிவன் மன்றாடுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையை செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் கொடுக்க போகின்ற காணிக்கையும் நீர் ஆசிரியத்தின் அங்கீகத்தினை ஏற்றுக்கொள்ளும். உம்முடைய திருப்பணிக்கும் அந்த பயனுள்ளதாக அமைய கிருபைப்பாட்டு மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டில் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்களோ இவருடைய மன்றாட்டுகளுக்கு நீ செவி கொடும் கர்த்தாவே. குறிப்பாக எங்களுடைய திருச்சபையுடைய மூத்தவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். வயது நிமித்தமாக வழிபாட்டில் கலந்து கொள்ளமான இருக்கின்ற சூழ்நிலை கர்த்தாவே, அவர்களுக்கு உம்முடைய ஆசீர்வாதத்தையும் உம்முடைய பலத்தையும் உம்முடைய சுகத்தையும் உம்முடைய மன ஆறுதலையும் கொடுத்து நீர் அவர்களோடு இருக்கின்றீர் என்ற நிச்சயத்தோடு தொடர்ந்து அவர்கள் ஜீவிக்க கிருபை பாராட்டும். கஷ்டத்திலே, துன்பத்திலே, கண்ணீரோடும் கவலையோடும் இருக்கின்றவர்களுக்காக நாங்கள் மன்றாடுகின்றோம். அவர்களுக்கு நீர் பக்கபலனாக இருந்து நீர் வழிநடத்தும். நாங்கள் உம்முடைய சாட்சிகளாக தொடர்ந்து வாழ, சாட்சிகளாக ஜீவிக்க நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். திருச்சபைக்காக, திருச்சபையுடைய ஊழியங்களுக்காக மன்றாடுகின்றோம். உலகம் எங்கும் உம்முடைய சமாதானத்திலே ஜீவிக்க கிருபை பாராட்டும். உம்முடைய சாட்சிகளாக நாங்கள் வாழ்கின்ற போது அநீதிகளை, உம்முக்கு விரோதமான காரியங்களை எதிர்க்கின்ற மக்களாக நாங்கள் ஜீவிக்க, உம்மை மற்றும் நாங்கள் சார்ந்தவர்களாக உம்மை சார்ந்து உம்மை மேல் நம்பிக்கை வைத்து வாழ்கின்றவர்களாக நாங்கள் ஜீவிக்க, எங்களுடைய வாழ்க்கை பிறருக்கு சாட்சியாக, பிறருக்கு ஊந்துதலாக இருக்க நீர் எங்களுக்கு துணை புரியும் மன்றாடுகின்றோம். இந்த வழிபாட்டு முடிந்து நாங்கள் எங்களுடைய இல்லங்களுக்கு செல்லும் போது நீர் எங்களோட வாரும். நிறைந்த ஆசீர்வாதம் என்னுடைய திருச்சபையாருடைய ஒவ்வொரு குடும்பத்தோடும் எப்பொழுதும் இருக்க நாங்கள் வேண்டி நிற்கின்றோம். இது அனைத்தும் உம்முடைய திருப்பேரில் நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். அன்பின் கடவுளே, ஆமேன். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமேன். இந்த வழிபாட்டுக்கு நிறைவாக நாம் யாவரும் இணைந்து பாமலையில் 302ஆம் பாமலை எந்தன் ஜீவன் இயேசுவே என்ற பாமலை நாம் பாட கேட்போம். எந்தன் ஜீவன் இயேசுவே சொந்தமாக ஆளுமே, எந்தன் கால நேரமும் நீ கையாளே ஆளுமே.
திருபாதம் பற்றினேன் எந்த நேசமுற்றினேன் என்னையே சமூலமாய் தாத்தம் செய்தேன் நித்தமாய். இறை ஆசையை பெற்றுக்கொள்வோம். நம்மை பாதுகாத்து பராமரித்து ஆசீர்வாதத்தை வழிநடத்துகின்ற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, கடவுளின் அன்பு, தூயாவின் கூற்றுவு, ஐக்கியம், சமாதானம், வழிநடத்தல் நம் அனைவரோடும், நம்முடைய குடும்பங்களோடும், நம்முடைய திருச்சபையுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளோடும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதாகாலம் நிலைத்து இருப்பதாக. ஆமென்.